ரிஷபராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்திலேயே டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். அதனால் பண வரத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதுக்கு அடுத்த முக்கியமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 2ஆம் வீட்டில் இருக்க குரு பகவானுடைய பார்வை வந்து 10ஆம் வீட்டில் விழுகுது. அதனால இது வரைக்கும் வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மார்ச் ஏப்ரல் மாதத்தில் 100% வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ப்ரமோஷன் வரலைன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 3 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், இல்லை 5 வருஷம் ஆச்சு எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரமோஷன் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடச்சிரும். அதுவுமே அவங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து வேலையும் உங்களுக்கு செட்டில் ஆகிடும், பணப்பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது. எவ்வளோ தான் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்து இது ஃபுல்லாகவே பைசல் பண்ணி தித்துருவீங்க. போன வருஷம் அதாவது 2025 வந்து ஜென்மத்தில் இருந்த குருவால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. சில பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அந்த ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது. குரு பகவான் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். என்ன தான் குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இந்த வருஷம் முழுவதும் 11ஆம் வீட்டில் இருக்கார். அதனால உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சனி 11ல் இருக்கிறதால இந்த வருஷம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வந்து டைம் நல்லா தான் இருக்க போகுது. இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாதம் வரைக்கும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு, அதாவது ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு நல்லா வந்துட்டாக்க கண் திருஷ்டி ஏற்படும். அது மாதிரி வரக்கூடிய ஒரு சின்ன செட்பேக் தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சின்ன செட்பேக்கு. இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ப்ரொமோஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அதிகமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஆஃபீஸ்லேயும் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இது எல்லாமே அந்த 2 மாதத்துக்கு மட்டும்தான், ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்குன்னா. அதுக்கப்புறம் மறுபடியும் குரு வந்து 4ஆம் வீட்டுக்கு போய்டும் இந்த வருஷ கடைசியில். அந்த டைமும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு கோல்டன் பீரியடுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு கோல்டன் பீரியட். அதுக்கு வந்து சனி வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி குருவும் 2ஆம் வீட்டில் இருக்குது. சர்ப்ப கிரகங்கள்னு சொல்கிற ராகு கேதுகளுக்கும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, குரு பகவானுடைய பார்வை வந்து ராகு மீது விடுவதால் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு ராகுவும் உங்களுக்கு வந்து நல்லதை பண்ண ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் எல்லா முக்கிய கிரகங்களுமே நல்ல அனுகூலமான நிலையில் இருக்கிறதால ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து ஒரு கோல்டன் பீரியடுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.